திருச்செந்தூர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் பாத யாத்திரை பக்தர்களுக்கான தனி வழி அடைக்கப்பட்டிருந்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் சண்முக விலாச மண்டபத்தின் இரும்பு கேட்டை தகர்த்து கொண்டு உள்ளே புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விளங்கி வருகிறது. தினந்தோறும் இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் கோடை விடுமுறை தினம் என்பதாலும் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இன்று காலையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பாத யாத்திரை பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்தனர். இவர்கள் தரிசனத்திற்கு செல்வதற்கு தனி வழி ஏற்படுத்தி தந்துள்ள நிலையில் அந்த பாதை குறிப்பிட்ட நேரத்தில் தான் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் நீண்ட நேரமாக சண்முக விலாச மண்டபத்தின் முன்பு காத்திருந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சண்முக விலாச மண்டபத்தில் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு கோவிலுக்கு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவிலை பொறுத்தவரை தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வரும் நிலையில் கூடுதலாக போலீசார் பாதுகாக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்பதை பக்தர்கள் கோரிக்கையாக வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.